எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடரலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் நீ ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் என் ஒருவனுக்கு. மருத்துவம் சார்ந்த ஒரு முக்கியமான புரிதலை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ வந்து மழைக்காலம் குளிர்காலம் தொடங்குது நம்ம சவுத் இந்தியாவில். மற்ற கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. பொதுவாக சிலருக்கு வந்து இந்த மழை காலங்களில் குளிர்காலங்களில் மலச்சிக்கல் அதிகமாக ஏற்படும். அதுபோக சுவாசம் தொடர்பான குறைபாடுகள் ஏற்படும். முக்கியமாக சொல்லணும்னா ரன்னிங் நோஸ், தும்மல், பொதுவாக சளி பிடிக்கிறது, இன்னும் சிலருக்கு வந்து வீசிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து அணுகலாம், என்ன பண்ணலாங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பொதுவாக வந்து வெளியில எந்த ஒரு தட்பவெப்பம் நிலவினாலும் நம்ம உடம்புக்குள்ள சீரான ஒரு சமநிலை தன்மை வாய்ந்த தட்பவெப்பம் என்பது எப்போதும் நிலவும். பாடி வந்து அதை செய்யும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கு தேவையான டெம்பரேச்சர் கூட வந்து அந்த ஆர்கன் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு வந்து அடையாளம். இப்போ வந்து இந்த நுரையீரல் இருக்குன்னா, நுரையீரலுடைய தட்பவெப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு அதீதமான வறண்ட நிலையும் இருக்காது. ஒரு அதிகமான நீர்த்தன்மை இருக்காது. ஒரு மாய்ஸ்சர், ஈரப்பதம், ஒரு பேலன்ஸ்டான மாய்ஸ்சர் இருக்கும். இதுதான் லங்ஸ் உடைய ப்ராப்பரான ஃபங்ஷனுக்கான ஒரு டெம்பரேச்சர் கோட். இப்போ மழைக்காலங்கள், குளிர்காலங்கள்ல வெளியில காத்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு அதிகமான ஈரப்பதத்துல இருக்கும். மாய்ஸ்சர் லெவல் வந்து அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சுவாசிக்கும்போது அந்த அதிக ஈரப்பதம் நிறைந்த காற்று நம்ம நுரையீரலுக்குள்ள போயிடும். இப்ப நுரையீரல்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அதிக ஈரப்பதம், அதிக நீர்த்தன்மை உருவாகிவிடும். இது வந்து நுரையீரலுக்கு வந்து ஒரு பாரம் தானே. ஏன்னா நுரையீரல் வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு ஆர்கன். உள்ள வந்து ஒரு பேலன்ஸ்டு மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான தண்ணி தெளிச்சு விட்டா எப்படி ஆகும்? ஒரு பாரம் ஆயிடும்.
இப்ப நம்ம ட்ரெக்கிங் போறோம், நடந்து போறோம். ஒரு பேக்க சுமந்துட்டு போறதுக்கும், ஃப்ரீயா நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ இந்த மாரி பாரமான தன்மை இருக்கும்போது, லங்ஸால ப்ராப்பரா சுருங்கி விரிய முடியாது. ஈஸியா சுருங்கி விரிய முடியாது. இதனால லங்ஸ் உடைய இம்யூனிட்டி எனர்ஜி என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த எக்ஸசிவான வாட்டர் கன்டென்ட்ஸ வந்து வெளிய தள்றதுக்கு முயற்சி பண்ணும். அதனுடைய விளைவு தான் இந்த ரன்னிங் நோஸ். மூக்கோட்டம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அண்ட் வந்து ஸ்னீசிங் இருக்கும். சிலருக்கு சளி பிடிக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கண்ணுக்கிட்டலாம் கொஞ்சம் லைட்டா ஒரு வீங்கின மாரியான ஒரு தன்மை இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து வீசிங் ஆயிடும். இது அதாவது லங்ஸ் உடைய இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்டின்னா, அது வந்து ஈஸியாவே செஞ்சிரும். மோஷன்லயோ, ஸ்னீசிங்ல ஒரு ஸ்னீசிங்லோட எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். அதேபோல லங்ஸ்ல இருந்து கிட்னிக்கு வந்து அத தள்ளி விட்டுட்டு, யூரின் மூலமா வெளிய தள்ளி விட்டுரும். ஸோ லங்ஸ்ல எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸும் ஆக்கிக்காது. யாரு? நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடிய லங்ஸ். பட் இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாரி நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ கான்ஸ்டிபேஷன் ஏங்க வருது அப்டின்னா, நம்ம அக்குபஞ்சர்ல படிச்சிருக்கிறோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து லங்ஸ் உடைய துணை உறுப்பு. லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு லங்ஸ் தான் பிரைமரி எனர்ஜிய குடுக்கணும். இப்ப லங்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியவே வெளிய தள்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இப்ப லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ப்ராப்பரா இந்த எனர்ஜிய வந்து குடுக்காது. உடைய ஷேர வந்து குடுக்காது. அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இயல்பாகவே ஒரு குறைபாடு ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படலாம். ஸோ இதுதான் இந்த மாரி இது இது வந்து வின்டர் அண்ட் ரெய்னி சீசன் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த சீசன்ல மட்டும் தான் சிலருக்கு இந்த மாரி இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து SP5, 2வது LU5, 3வது K7, 4வது LI11. இந்த 4 புள்ளிகள் வந்து ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த LU5ம் K7 எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கணும். LU5ம் K7ம் ப்ராப்பர் லிங்க்ல இருந்தா, லங்ஸ்ல சேர்ந்திருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் வந்து LU5 வழியா K7க்கு போய் யூரினாவே வெளிய போயிடும். அங்க எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே வராது. யூரின் போறதுங்கிறது வந்து இயல்பாவே வின்டர் சீசன்ல, ரெய்னி சீசன்ல அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வெளி சூழல்ல இருந்து அதிகமான நீர் தன்மை லங்ஸுக்கு வர்றதுனால, லங்ஸ் அத ப்ராப்பரா கிட்னிக்கு கடத்தி விட்டுருது. கிட்னி அத வெளியில தள்ளிடுது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான லங்ஸ் செய்யக்கூடிய வேலை, செய்ய வேண்டிய வேலை. அப்ப LU5ம் K7ம் பிளாக் ஆகும்போது தான் உங்களுக்கு ரன்னிங் நோஸ் வருது, வீசிங் வருது, ஸ்னீசிங் வருது. அப்ப LU5ம் K7ம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து லங்ஸ்ல வந்து ஒரு பேலன்ஸ்டான மாய்ஸ்சர் வந்து மீண்டும் உருவாக வேண்டும் என்றால், அது எங்கிருந்து நடக்க சாத்தியம்? SP5ல இருந்து தான். ஏன்னா, எர்த் ஒழுங்கா இருந்தா தான் லங்ஸ் ஒழுங்கா இருக்கும். ஸோ SP5 போடும்போது, அது லங்ஸ் உடைய மாய்ஸ்சர வந்து முதல்ல இருந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். LI11 எதுக்காகன்னா, லங்ஸ் பிஸியா இருக்குது. இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு நம்ம வெளி சூழல்ல இருந்து ப்ராப்பரான மாய்ஸ்சர கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் LI11. ஸோ இந்த புள்ளி போடும்போது மலச்சிக்கல் சரியாகும். ஸோ இதெல்லாம் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம மருத்துவ வகுப்புகள்ல படிச்சிருக்கிறோம். இத நீங்களே பிரஷர் பண்ணிக்கலாம். நல்லாவே பிரஷர் SP5 ஒரு நாளு, 2வது நாள் வந்து LU5ஓ அல்லது K7 அல்லது 2வது நாள் LU5, 3வது நாள் K7. இந்த 3 நாளுமே LI11 பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் 3 நாள் ட்ரீட்மெண்ட் தான் இது. என்னைக்குமே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கன்டினியூஸா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டெய்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மழை காலங்கள்ல இத நீங்க பயன்படுத்திக்கங்க. அதேபோல டயட்ட பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரு சூப் குடிச்சிருங்க. எந்த சூப்பா இருந்தாலும் பரவால்ல. டெய்லி ஒரு சூப்பு 2 வேள கூட சூப் குடிங்க. லைட்டா பெப்பர் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா சுவையா இருக்கணும்னு மசாலாலாம் போட்டு குழம்பு ரேஞ்சுல வச்சு குடிச்சிறாதீங்க. ரொம்ப கிளியர் சூப்பா இருந்தா நல்லது. அதேபோல இந்த மாரி மழை காலங்கள்ல நம்ம பொதுவா என்ன தெரியுமா செய்வோம்? வடை, பஜ்ஜி, சிப்ஸு, மிச்சரு, முறுக்குன்னு அள்ளி வீசுவோம். இது எல்லாமே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆவாது. லங்குடைய லங்குடைய மாய்ஸ்சர்ல வந்து இது எந்த விதமான மாற்றத்தை ஏன்னா அது டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்டாவே மாறிடும். ஏன்னா இது ஜீரணம் ஆனா தானே அடுத்து லங்ஸுக்கு போகும். நம்ம நெனைப்போம் காரமா வடையெல்லாம் சாப்பிட்டா லங்ஸ்ல உள்ள தண்ணியெல்லாம் கரைஞ்சு ஜீரணத்துக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தான் லங்ஸுக்கே போகும். புரியுதா? அப்ப ஜீரணமே ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, திரவ ஆகாரங்கள் அதாவது காரம் அப்படின்னாலே சூடு, மிளகு தான். கிரிஸ்பினஸ்க்கு நம்ம போக்கூடாது பெருசா.
அதனால இந்த மாரி உணவுகள தவிர்த்துக்கங்க. அதே மாரி பிஸ்கட்டு, பிரெட்டு, மில்க் ப்ராடக்ட்ஸு இந்த ஐட்டங்கள்லாம் வேண்டாம். அதேபோல இந்த பிரியாணி இந்த உணவுகள் ஏன்னா இதெல்லாம் ஜீரணம் ஆகாது. ஜீரணம் எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் SP5 பாயிண்ட் வேலை செய்யும். ஜீரணம் எளிமையா ஆகாம SP5 பாயிண்ட் வேலை செய்யாது. அதேபோல ஜீரணத்த வந்து நம்ம சிம்பிளா வச்சுக்கிட்டாலே, இயல்பாவே லங்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிடும். ஏன்னா ஜீரணம் ஒழுங்கா நடந்தா தான் எர்த் ஒழுங்கா இருக்கும். எர்த் ஒழுங்கா இருந்தா லங்ஸ் ஒழுங்கா இருக்கும். ஸோ அதனால சிம்பிளான உணவுகள சாப்பிட்டுக்கங்க. அதேபோல சூரிய நமஸ்காரம் பிராக்டிஸ் பண்ண தெரிஞ்சா, அழகா டெய்லி 3 செட் பிராக்டிஸ் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரத்துடைய ஒன் ஆஃப் த பிரைமரி பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்ம பாடி தட்பவெப்ப மாறுபாடுகளை தேவைக்கேற்ப செய்து கொள்ளுவதற்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சூரிய நமஸ்காரம் மூலமா நம்ம பாடிக்கு கிடைக்கும். அது வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலமாக இருந்தாலும், வெளியில என்ன கிளைமேட் இருந்தாலும், உள்ள அதுக்கு தேவையான கிளைமேட்ட கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எதுவும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லன்னா, எந்த யோசனையும் இல்லாம 3 செட்ஸ் காலையில 3 செட்ஸ், ஈவினிங் 3 செட்ஸ் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த மழை காலங்கள்ல, குளிர்காலங்கள்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். எது பண்ணாலும் பண்ணாட்டியும் மெடிடேஷன் பண்ணும்போது தான், இது நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியும். இல்லாட்டினா கேட்டுட்டு அடுத்த வீடியோக்கு போயிற வேண்டியதான். இப்ப நாம வந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய அகச்சூழலுக்குள் நாம் நுழைந்து கொள்வோம். மிக அழகான, புனிதமான, நமக்கான உலகம். ஒரு தூய்மையான பிரதேசம் அது. மேலோட்டமாக கொஞ்சம் அழுக்காக இருக்கலாம். ஆனால் உள்ளே சென்றால் அதி தூய்மை அந்த பிரதேசத்தில் நிலவும். ஏனென்றால், இறைவனுடைய செய்திகள் அங்கே ஊற்று போல ஒவ்வொரு சூழலுக்கும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இறைவனுடைய மகத்துவமிக்க, தூய்மையான, உயிரோட்டமான செய்திகள், தூதுச் செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உடலை அதிஷ்டானாவில் நிலைநிறுத்தி, மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனத்தை கொள்ளுங்கள். இயல்பான மூச்சோட்டம். ஒவ்வொரு மூச்சிலும் கவனம் மற்றும் உணர்வு. மூச்சு எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். உணர்வோடு இறையுணர் சுவாசத்தில் ஒரு சில நிமிடங்கள் நிலைத்திருங்கள். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகலாம். சாட்சி பாவனை என்றால் என்ன? அதை ஏன் செய்ய வேண்டும்? அந்த நுட்பம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்ற சரியான புரிதலோடு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பார்வையாளரைப் போல நம்முடைய உடலிலும், மனதிலும் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளை வெறுமனே பார்த்துக் கொண்டு தியானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மனம் 2ல் அதன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் அதிலிருந்தும் நீக்கப்பட்டு
பலம் இழக்கச் செய்யப்படக்கூடிய ஒரு அதிமுக்கியமான செயல்முறையை நிகழ நாம் அனுமதிக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் தியானம் செய்து முடித்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சமாதானம், ஒரு திருப்தி, இறைவன் நம் மீது கொள்ளக்கூடிய திருப்தி, இறைவனுடைய நேர்வழியில் வாழ்வதற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுதியை அந்த ஒரு திருப்தி உணர்வு நமக்கே உணர்த்தும். மிகவும் முக்கியமான ஒரு உணர்வு. அதேபோல ஃபார்ம் 3 பண்ணும்போது ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். இன் பிட்வீன் அப்பப்போ அதிட்டானாவின் மீது கவனம் அமைய வேண்டும். அப்பதான் அந்த மெடிடேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ராப்பர் ரிதம்ல போகும். இல்லாட்டினா நம்ம உடலையே கூட நம்ம மறந்துருவோம். ஆக்சுவலி உடல் மீதான அந்த மறத்தல் என்பது நிகழக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். ஃபார்ம் 3ல நம்ம இருக்கும்போது, நம்ம நம்ம பாடியில வந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிட்டானாவ அப்பப்ப நீங்க அதிட்டானாவ மட்டுமே சும்மா அப்படியே கவனிச்சீங்கன்னா கூட, அந்த மெடிடேஷன்ல ஒரு விதமான கிரிப் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி ஏன்னா நம்ம எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. பாடிலி சென்சேஷன்ஸ்க்கு கூட நம்ம ரெஸ்பான்ஸ் குடுக்கல. பட் அதிட்டானாவ கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து, அது வந்து ஒரு ஒரு கிரவுண்டிங் மாரி தான். நம்ம எங்க நிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வு தான். ஸோ அத பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். பட் இன் பிட்வீன் அதிட்டானாவ நீங்க பார்த்தாலே, அது ஒரு தரிசனம் போல நீங்கள் பார்க்கலாம் உங்கள் உடலை. அது வந்து உங்கள மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம இந்த சாட்சி பாவனையில இருக்கும்போது, இந்த ஒரு கிரிப் போயிடுச்சுன்னா, அது ஒரு விதமான திசையற்று பறக்கக்கூடிய ஒரு சிறகு போல நம்ம ஆகிவிடுவோம். நிக்கணும் நம்ம. நின்னு அந்த கிளென்சிங்க வந்து விட்னஸ் பண்ணணும். அதனால அதிட்டானா வந்து ரொம்ப கீ பாயிண்ட் கவனிக்கிறதுல. ஸோ தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். நாளை தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.